பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சார் ஏப்ரஹாம். இந்த நாளிலே ஒரு சிந்தனை துளிகளோடு நாம் அனைவரும் சேர்ந்து சிந்தித்து விட்டு நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். வாழ்க்கையின் அடையாளம் ஐடென்டிஃபிகேஷன் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நமக்கு எல்லாருக்குமே ஒரு அடையாளம் இருக்கிறது. அதாவது வாழும் இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னாக்கா, என் அடையாளத்தை நான் எப்படி காட்டுகிறேன்? ஒரு கேள்வி. என்னை எப்படி பார்க்குறாங்க ஜனங்க? ஸோ நான் யாரு? என் மீது உலகத்தின் பார்வை என்ன? உலகம் என்னை எப்படி பார்க்கிறது? ஸோ நான் யாருக்காக வாழ்கிறேன்? எப்படிப்பட்ட ஒரு ஐடென்டிஃபிகேஷனோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இத தான் நாம் சிந்திக்க போறோம். சில நேரங்களிலே நம்முடைய குடும்பத்தை வைத்து நமக்கு ஒரு அடையாளத்தை சொல்வார்கள். நம்முடைய படிப்பை வைத்து ஒரு அடையாளத்தை சொல்வார்கள். நம்முடைய உறவுகளை வைத்து ஒரு அடையாளத்தை நமக்கு சொல்வாங்க. நம்முடைய ஞானத்தை வைத்து, நாம் பேசுகிற விதத்தை வைத்து நமக்கு அடையாளத்தை சொல்வார்கள். நம்முடைய வேலையை வைத்து நமக்கு அடையாளத்தை சொல்வார்கள். அ அதாவது எனக்கு இந்த உலகம் எப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் சூட்டுகிறது. வித்தியாசமான அடையாளங்கள் எல்லாம் எனக்கு சூட்டி கொடுக்கிறது. ஸோ எல்லாருமே பிறந்து, வளர்ந்து ஒருவேளை பிறக்கும்போதே நம்போ அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தோடு நம்போ பிறக்கலாம். ஸோ ஆளுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு அடையாளத்தை இந்த உலகம் சூட்டிக் கொடுக்கிறது. இதையும் தாண்டி அ ஒரு ந ஒரு 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 சில நல்ல ஒரு அடையாளங்கள் இருக்கிறது. நன்றாக ஜெபிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்கள பார்த்தாலே நல்லா தெரியும். ஒரு ஜெபிக்கிற ஆள பார்த்தா, நல்லா ஜெபிப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜெபிக்கிறவங்கள பார்த்து ஒரு அடையாளம் அவங்களுக்கு ஜெபிக்கிறவங்க அடையாளம் உண்டு. நல்ல வேதம் வாசிப்பாங்க. வேதத்துல எல்லாத்தையும் டான் டான் டான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் இருக்கிறது. இன்னொன்னு நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. அ அவங்க பிரசங்கம் நல்லா எல்லாரையும் தொடும். அந்த மாதிரி ஒரு அடையாளம் சிலருக்கு இருக்கு. சிலருக்கு நல்லா பாடுவாங்க, அழகா பாடுவாங்க, அழகா பாடுறவங்க அப்படின்னு சொல்லி அடையாளங்கள் இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல மியூசிக் வாசிப்பாங்கன்னு சொல்லிட்டு அடையாளங்கள் இருக்குது. இது இது மாரி சில அடையாளங்களோடு சில மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதையும் தாண்டி இன்னும் சில அடையாளங்கள் இருக்கிறது. அதாவது சில நேரங்களிலே நம்மளுக்கு பட்டப்பெயரை வைத்து நமக்கு அந்த அடையாளத்த சொல்வார்கள். அ நெறைய பட்டப்பெயர்கள் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு ஒரு பட்டப்பெயர்கள் இருக்கும். அந்த பட்டப்பெயர்களை வைத்து அடையாளங்கள சொல்வார்கள். ஊர வைத்து அடையாளத்த சொல்வார்கள். இந்த ஊர்க்காரங்க, அந்த ஊர்க்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர வைத்து அடையாளம் சொல்வாங்க. அதே மாரி அவங்க ஒரு பெரிய வீடு வச்சிருக்கிறாங்க. பங்களா வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி அடையாளத்த சொல்லுவாங்க. அ அதாவது சொத்துக்காரங்க அப்படின்னு சொல்லி, ஜமீன்தார் வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி அடையாளத்த சொல்லுவாங்க. பாய் வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி அடையாளத்த சொல்லுவார்கள். ஜாதி சொல்லி அடையாளத்த சொல்லுவார்கள். அந்தந்த ஜாதி, அந்தந்த ஒரு ஜாதிய பேர சொல்லி, அவங்க நம்ப ஆளு தானே, நம்ப ஆட்கள் தானே அப்படின்னு சொல்லி ஜாதிய வச்சு அடையாளம் காட்டிக் குடுப்பாங்க. அ கடவுள் பெயர்களை வைத்து அடையாளத்த காட்டிக் கொடுப்பார்கள். சைவர், இந்த வைஷ்ணவஸ் அப்படிலாம் சொல்லிட்டு அடையாளத்த காட்டிக் கொடுப்பார்கள். அப்புறம் அவங்க பெரிய ஓனர். ஒரு பெரிய கம்பெனிக்கே ஓனரு, ஒரு சின்ன பிசினஸ செஞ்சா கூட ஓனர் அவங்க அப்படின்ட்டு ஒரு அடையாளம். ஸோ எ இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா, அ அதோ அந்த பணக்கார வீடு, அங்க ஒரு பெரிய வீடு இருக்குதே, ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறாங்களே, அவங்க தான். அந்த மாரி ஒரு அடையாளம். சிலருக்குலாம் அந்த அந்த மாரி பேர்கள்லாம் வந்தா அப்படியே பெருமையா இருக்கும். "அப்பா! நம்மள பணக்கார வீடுன்னு சொல்ட்டாங்க" அப்படின்ட்டு. உள்ள சந்தோஷம் இருக்குதோ, சமாதானம் இருக்குதோ, ஒண்ணு இருக்குதோ தெரியாது. ஆனா, அந்த பணக்கார வீடு அப்படின்ட்டு ஒரு அடையாளத்த காட்டிக் குடுப்பாங்க. அந்த அம்பாஸ்டர் கார் வச்சிருக்கிறாங்களே, அவங்க அப்படின்னு. அம்பாஸ்டர் கார் வந்து அந்த காலத்துல ஒரு பெரிய வண்டியா இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, வேற வேற வண்டி பேர சொல்லி அ அவங்க சொல்லுவாங்க. அந்த பெரிய கார் வச்சிருக்கிறாங்களே, அவங்க வீடு, அந்த வீடு. அப்புறம் சொத்து, அந்த பெரிய ஒரு சொத்து வச்சிருக்கிறாங்களே, எல்லா ஊர் ஃபுல்லா சொத்து வச்சிருக்கிறாங்களே, அந்த சொத்துக்காரங்க அப்டின்ட்டு ஒரு அடையாளத்த காட்டிக் குடுப்பாங்க. அதே மாரி வெளியூர்க்காரங்க அவங்க. அடிக்கடி வெளியூர் போயிட்டு வருவாங்க. வெளியூர்க்காரங்க அவங்க அப்டின்னு சொல்லி அடையாளத்த காட்டிக் குடுப்பாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஊர்கள, பேர்கள சொல்லி நம்போ நம்போ பேச்ச வச்சு நம்மள அடையாளத்த காட்டிக் குடுப்பாங்க. என்ன பேச்சுனாக்கா, அவங்க பார்த்தா கன்னியாகுமரி பாஷை பேசுறாங்க. அவங்க திருநெல்வேலி பாஷை பேசுறாங்க. அவங்க நாகர்கோவில் பாஷை பேசுறாங்க. அவங்க ம் மதுரை பாஷை பேசுறாங்க. அப்புறம் அவங்க கோயம்புத்தூர் ஸ்லாங்ல பேசுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, சென்னை ஸ்லாங்ல பேசுறாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய பாஷைய வைத்து கூட அடையாளத்த கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் உலகம் பார்த்தீங்கன்னா, நம்மள குறித்து நெறைய அடையாளங்கள
அவங்க நல்லா ட்ரெஸ் பண்றவங்கன்னு ஒரு அடையாளம் இருக்கும். அப்புறம் வித்தியாசமான அடையாளம். இதுலயும் கேடுகெட்ட அடையாளங்கள்லாம் இருக்குது. அவங்க என்ன ஒரு கோண கே கேன மாரி வராங்க. ரொம்ப கோழைத்தனமா இருக்கிறாங்க. அ பேசத் தெரியாதவங்க. இப்படியெல்லாம் பட்ட பெயர்களெல்லாம் சூட்டி, பல அடையாளங்கள இந்த உலகம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. நாம் யார் என்று இந்த உலகத்துக்கு நல்லாவே தெரியும். உலகத்துக்கு நம்ம தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. உலகத்துல நமக்கு தான் நம்மள பத்தி ரொம்ப தெரியாம இருக்குதோ நெனைக்கலாம். ஆனா உலகம் நல்லாவே நம்மள புரிந்து வைத்திருக்கிறது. அதனால தான் இத்தன பெரிய அடையாளங்கள். ஊர வைத்து அடையாளம், பாஷைய வைத்து அடையாளம், ஜாதிய வச்சு அடையாளம், படிப்ப வைத்து அடையாளம், பேசுற ஸ்லாங்க வைத்து அடையாளம், எத்தன அடையாளங்கள். அ இத்தன அடையாளங்களையும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். நம்மளும் கண்டுபிடிக்கிறோம்ல. ஆனா இதுக்கு இடையில வேதத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நபரு அவரு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தும், அவருடைய அடையாளத்த கண்டுபிடிச்சாலும், அவரு காட்டிக்காம இருக்கிறாரு. ஆனாலும் ஜனங்க அவர காட்டிக் குடுக்குறாங்க. இல்ல நீ இப்படிப்பட்டவ, நீ இப்படிப்பட்டவ, நீ அது என்ன ரொம்ப அதிகமா கவர்ந்தது. அது எதுனாக்கா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 69வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். அந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னா, இயேசுவ பிடித்துக் கொண்டு போகும்போது, பேதுரு அந்த வழியா வராரு. பேதுரு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அரண்மனைக்கிட்ட அவரு அங்க அங்க முற்றத்தில உட்கார்ந்திருக்கும்போது, அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவரிடத்தில் வந்து, "நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய்" என்றாள். அந்த அந்த ஒரு பெண்மணி வந்து பேதுருவ பார்த்து, "நீயும் இயேசுவோடு கூட இருந்தாய்." அவருக்கு காட்டிக் கொடுக்கிற அடையாளத்த பாருங்க. நான் இத்தன அடையாளங்கள பத்தி பேசினேன். ஆனா, இவருக்கு நீ இயேசுவோடு கூட இருந்தாய் என்ற அடையாளம். ஆனா, அதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு 70வது வசனத்துல, அதற்கு அவர், "நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது" என்று மறுதலித்தான். ஸோ கரெக்ட்டா காட்டிக் குடுக்குறாங்க. ஆண்டவரோடு கூட நீ இருந்தவ, இயேசுவோடு கூட இருந்தவ அப்படின்னு சொல்லி காட்டிக் குடுத்தாலும் 70வது வசனத்துல அவர் மறுதலிக்கிறாரு. 2வது பார்த்தீங்கன்னாக்கா 71வது வசனத்துல, அ இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள். இவனும் அ அ நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள். அதர்ஸ் ஆல்சோ சீ யூ. அதாவது மற்றவர்கள் கூட இவன பார்த்திருக்கிறாங்க. இயேசுவோடு கூட. அங்க ஒரு பெண்மணி காட்டிக் கொடுத்தாள் முதல். 2வது அதர்ஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே, அங்கே இருந்தவர்கள் போட்டிருக்குது. அங்கே இருந்தவர்கள், இவன் இயேசுவோடு கூட இருந்தான் என்று சொல்லி காட்டிக் கொடுக்குறாங்க. மற்றவங்க அத பார்க்குறாங்க. இவன் இயேசு கூட இருந்தான்னு சொல்லி. அதுக்கும் அவர் என்ன பண்றாரு, 72வது வசனத்துல, நான் அறியேன் என்று மறுபடியும் மறுதலித்தான். நான் அறியேன். இத்தன அடையாளத்த காட்டிக் கொடுத்தாலும், பேதுரு அந்த இடத்துல மறுதலிக்கிறார். 3வதாக பார்க்கலாம். 73வது வசனத்துல, "உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது" அப்படின்னு சொல்லிட்டு, பர்சனல் லைஃப் அவருடைய பர்சனலா எடுத்து "உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது." எப்படி என்ன வெளிப்படுத்துகிறது? நீ இயேசு கூட இருந்தன்னு சொல்லிட்டு, உன் பேச்சே உன்னை வெளிப்படுத்துகிறது. அதுக்கும் அவர் என்ன பண்றாரு, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்றார். அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். 3 இடங்களிலே முதல் ஒரு பெண்மணி அவருடைய அடையாளத்தை நீ இயேசுவோடு கூட இருந்தாய் என்று காட்டிக் கொடுக்கிறாள். 2வது அங்கே இருந்தவர்கள் காட்டிக் கொடுக்கிறார்கள். நீ இயேசுவோடு கூட இருந்தாய். 3வது அந்த அந்த அவருடைய பேச்சே அவரை வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம என்ன செய்றோமோ, அது நம்ம காட்டிக் கொடுக்கும். நம்ம ஒரு வேள இயேசுவ தெரிந்திருந்தாலும், இயேசுவ தெரியாத மாரி காட்டிக்கினாலும், மற்றவங்களுக்கு இயேசு எனக்கு பிடிக்கும். ஆனா நான் வெளிய காட்டிக்க மாட்டேன் என்ற அடையாளத்த நம்ம காட்டாம இருந்தாலும், நம்முடைய பேச்சு, நம்மளுடைய நடை, உடை, பாவனைகள், நெறைய காரியங்கள் நம்முடைய அடையாளத்த காட்டிக் கொடுக்கும். இத்தன அடையாளங்கள நம்ம பார்த்தோம். ஆனா, அவர் இயேசுவோடு கூட இருந்ததுனால, ஈஸியா உலகம் அவர காட்டிக் கொடுக்குது. நீ இயேசுவோடு கூட இருந்த. இததான் இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. நம்மள பார்த்து இந்த உலகம், "நீ இயேசுவ வணங்குறவனாச்சே. நீ இயேசுவோடு கூட இருந்தவனாச்சே. நீ இயேசுவுக்காக ஓடுனவனாச்சே. நீ இயேசுவ பத்தி பேசினவனாச்சே. நீ இயேசுவ பத்தி எங்க பாரு சொல்லிக்கிட்டு இருப்பியே." அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அந்த அடையாளத்த நம்ம மேல கண்டிப்பா நம்ம விரும்புறோமோ இல்லையோ, அந்த அடையாளத்த கர்த்தர் நமக்கு நமக்கு வைத்திருக்கிறார்ன்னா, அத நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நம்ம மறுதலிக்க சான்ஸே கிடையாது. சும்மா தான் அவர் மறுதலிக்கும்போது, அந்த மறுதலிப்ப ஒரு பயத்துல தான் அவர் மறுதலிக்கிறாரு. ஆனா, அந்த இடத்துல ஜனங்க காட்டிக் குடுத்துடுறாங்க. நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில
உண்மையாகவே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு வந்து, நீங்க ஒரு குடும்பமா இருந்து, நம்ம சாகுற நேரத்துல நம்முடைய அடையாளம் என்ன? நம்ம எப்படி எந்த அடையாளத்தோட நம்ம சாகப் போகிறோம்? என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன? யார் என்ன எப்படி சொல்லப் போறா? "அப்பா ரொம்ப சண்டைக்காரங்க. ஐய்யய்யோ! எப்படி சண்டை போடுவாங்க தெரியுமா?" அந்த மாரி வார்த்தையோட நம்ம சாகக்கூடாது. ஐய்யய்யோ! பயங்கரமா அப்படியே அ அவங்க கோவக்காரங்க. அந்த கோவமா, ஐயோ! அப்பா கோவப்பட்டா அவ்வளதான். அந்த மாரி சாகக்கூடாது நம்ம. அந்த அடையாளத்தோட சாகக்கூடாது. ஐய்யய்யோ! பயங்கரமா குடிக்காரனாச்சே! அந்த அடையாளத்தோட சாகக்கூடாது. அப்பா பெரிய பெருமையா பேசுவாங்களே! அந்த அடையாளத்தோட நம்ம சாகக்கூடாது. இந்த உலகத்துல ஒரு அடையாளத்த நம்ம உருவாக்கிட்டு போகணும். இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம்னாக்கா, இயேசுவுக்காக வாழ்றோம்னாக்கா, பேதுரு மறுதலித்தா கூட அவர் மேல சுமத்தப்பட்ட ஒரு அடையாளங்கள். நீ இயேசுவோடு கூட இருந்தவன். நீ அவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க. நீயும் இயேசுவோடு கூட இருந்தாயே! அப்படி எல்லாரும் சொல்றாங்க. அந்த இடத்துல அவனுடைய பேச்சே வெளிப்படுத்துகிறது. நம்முடைய பேச்சு கூட ஆண்டவர் வெளிப்படுத்தணும். நம்போ நம்மளுடைய கோவத்த வைத்தோ, நம்முடைய ஷார்ட் டெம்பர வைத்தோ, நம்மளுடைய கெட்ட குணங்கள வைத்தோ, நம்மளுடைய வேண்டாத காரியங்கள குறித்தோ, மூர்க்க வெறி கொண்டவர்கள், இந்த மாரி பெருமைக்காரர்க, ரொம்ப பெருமை பேசுவாங்க, கெர்வம் புடிச்சவங்க, இந்த அடையாளங்கள் தயவு செய்து இந்த உலகத்துல வேண்டாங்க. வேண்டவே வேண்டாம். யாரா இருந்தாலும் சரி. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் நம்முடைய அடையாளத்த காப்பாற்றிக் கொள்வது நம்முடைய ஒரு பெரிய கடமையா இருக்கிறது. அது நம்ம வச்சுட்டு போற இங்க பட்டமோ, பதவியோ, பொண்ணோ, பொருளோ நம்ம கூட ஒரு பெரிய அடையாளத்த நம்மளுக்கு உருவாக்காது. நீங்க அப்படியே ஒரு பெரிய நகையெல்லாம் போட்டுக்கிட்டு, ஒரு நல்ல நல்ல சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வந்தா கூட, அதெல்லாம் நம்ம கூட வரப்போறதில்ல. நம்ம இந்த உலகத்துல வச்சுட்டு போற அடையாளம், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வச்சுட்டு போற ஒரு அடையாளம், எப்படிப்பட்ட அடையாளத்த நம்ம வச்சுட்டு போறோம்? எத்தன எத்தன பேரண்ட்ஸ பிள்ளைங்க சொல்ல முடியும், "எங்க அம்மா, அப்பா ஜெபிக்கிறவங்க" அப்படின்னு. எங்க அம்மா, அப்பா எனக்கு ஒரு ஜெபிக்கிற அம்மா, அப்பாவா இருந்தாங்க. ஸோ என்னைக்குமே நான் சொல்லுவேன், நான் அவங்கள பிறந்ததுலருந்து அவங்க சாகுற வரைக்கும், அவங்கள நான் ஜெபித்தல தான் நான் பார்த்தேன். முழங்கால்ல தான் நான் பார்த்தேன். ஜெபிக்கிற ஒரு அம்மா, அப்பா, இது ஒரு அடையாளம். நல்லா மறக்காதீங்க. ஐயோ! எங்க அப்பாவா கெட்ட வார்த்தையில பேசுவாரு. எனக்கு ஒருத்தர தெரியும். ஒருத்தர் இல்ல, நெறைய பேர தெரியும். அவங்க பிள்ளைங்களையே அவரு கெட்ட வார்த்தையில தான் கூப்பிடுவாரு. பேர பிறந்து பேர வச்சிருக்கிறாங்க. ஆனா பிள்ளைகளையே கெட்ட வார்த்தையில தான் கூப்பிடுவாங்க. இது ஒரு அடையாளம். "ஐய்யய்யோ! எங்க அப்பா எங்கள கெட்ட வார்த்தையில தான் கூப்பிடுவாரு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்த மாரி அடையாளத்த இந்த உலகத்துல நீங்க வச்சுட்டு போகாதீங்க. இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கை வாழப் போறோம். எப்படிப்பட்ட ஒரு அடையாளத்த நம்ம இந்த உலகத்துல வச்சுட்டு போகப் போறோம்? எப்படிப்பட்ட ஒரு அடையாளம்? ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னவங்க என்ற ஒரு அடையாளம். நான் இந்த நேரத்துல அநேக மிஷனரிமார்கள நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்க எல்லாருமே ஒரு அடையாளத்த வச்சுட்டு போயிருக்கிறாங்க. கண்டிப்பா. ஜீகன் பால் ஐயா அவர்கள் நம்போ தரங்கம்பாடியில வந்து தமிழ் வேதத்தையே எழுதுனாங்க. ஒரு அடையாளத்த கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அவர அங்க சிறைச்சாலையில போடும்போது, அங்க வந்து தமிழ் கத்துக்கிட்டு, அந்த தமிழ அவர் எழுதிட்டு வில்லியம் கேரி அவரு ஒரு காப்லர். அந்த ஃபேமிலிலருந்து வந்தவரு. ஷூ ஷூ தைக்கிறவங்க, செருப்பு தைக்கிறவங்க. அந்த ஃபேமிலிலருந்து வந்தவரு. அவரு காப்லர், ஷூ ஷூ அ அந்த தைக்கிறவர் என்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு அந்த அடையாளத்தோடு அவர் வந்தாலும், அந்த பேக்கிரவுண்ட் வந்து வந்தாலும், இன்னைக்கு அவர் பெரிய செரம்புஸ் யூனிவர்சிட்டியே அவரு கல்கட்டால உருவாக்கிட்டு, அந்த இடத்துல வேதத்த நெறைய லாங்குவேஜ்ல அவர் மொழிபெயர்த்து விட்டு, சதி என்ற ஒரு காரியத்த ஒழித்து விட்டு போன ஒரு அடையாளத்த உருவாக்குனாரு. ஸோ நல்லா கவனிச்சுக்கங்க. இப்படிப்பட்ட அடையாளங்கள நம்ம உருவாக்குவது நமக்கு ரொம்ப ஒரு மேன்மையானது. எந்த பேரண்ட்ஸும், எந்த ஆளுமே, எந்த வாலிப பிள்ளைங்களும் உங்களுக்குன்னு சொல்லி கண்டிப்பா ஒரு அடையாளத்த உருவாக்குங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம் உருவாக்கப்படணும். நீங்க எப்படிப்பட்டவங்க? நீங்க எப்படி இருப்பீங்க? தைரியமானவங்க. ஆண்டவருக்காக தைரியமா நிப்பாங்க. ஆண்டவருக்காக வாழ்வாங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமா பேசுறவங்க. வைராக்கியமா ஜெபிக்கிறவங்க. அநேக நேரம் ஜெபத்துல காத்திருப்பவங்க. முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவங்க. இந்த அடையாளங்கள இந்த உலகத்துல உருவாக்கிட்டு போணும். எனக்கு ரொம்ப பிடிச்சுச்சு. பேதுருவ பத்தி அப்படி சொல்லும்போது, இவனும் இயேசுவோடு கூட இருந்தான். இவன நான் இயேசுவோடு கூட பார்த்தேன். இவன் பேச்சே காட்டிக் குடுக்குதே! உண்மையாவே சொல்றேன். சிலர்லாம் பேசும்போது, ஊர் பேச்ச பயங்கரமா காட்டுவோம். ஐயோ! நான் இந்த ஊர்லருந்து வந்திருக்கிறேன். அப்படியே ரொம்ப அழுத்தம் திருத்தமா, ரொம்ப முக்கி முக்கி பேசி காட்டுவோம். இந்த பேச்ச. ஏன்னா பாருங்க இந்த ஊருக்காரு, இந்த ஊருக்காரு அப்டின்ட்டு.
சில மற்ற ஊர்க்காரங்கள எளக்காரமா பேசிட்டு, அவங்களுக்கு பாருங்க தமிழே சுத்த தமிழே பேசத் தெரியல. இப்படிலாம் பேசிட்டு, கிண்டல் அடிச்சுட்டு, நம்ம அத தான் ஒரு பெரிய ஐடென்டிஃபிகேஷனா நம்ம உருவாக்கிட்டு போணும்னு நெனைக்கிறோமே ஒழிய, வாட் இஸ் மை ஐடென்டிஃபிகேஷன்? என்னுடைய அடையாளம் என்ன இந்த உலகத்துல? நான் எந்த அடையாளத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. மறக்காதீங்க. கண்டிப்பா வாழ்க்கையில, வீட்ல, இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருக்கிறீங்களோ, அங்க ஒரு அடையாளத்த உருவாக்குங்க. வேண்டாம். இந்த கெட்ட பெயர்களோட ஒரு அடையாளத்த உருவாக்காதீங்க. பெருமைக்காரங்க, ஐயோ! ரொம்ப பீத்திப்பாங்க, ரொம்ப பண்ணிப்பாங்க, ஐயோ! அவங்க பேச்சுக்கிட்டே நம்ம போகக்கூடாது. இந்த மாரி நம்ம பணக்காரங்க, இந்த உலகத்துக்கு நம்ம பணக்காரங்களா நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடையாளமே வேண்டாங்க. யாருமே நம்ம கொண்டு போக போறதில்ல இந்த உலகத்துல. எதையுமே நம்ம கொண்டு போக போறதில்ல. இந்த அடையாளம் கிறிஸ்துவ காட்டிக் கொடுக்கட்டும். என்னுடைய வாழ்க்கையின் அடையாளம் கிறிஸ்துவ காட்டிக் கொடுக்கட்டும். என் பேச்சு கிறிஸ்துவ காட்டிக் கொடுக்கட்டும். என்னுடைய ஒவ்வொரு ஜெபமும் கிறிஸ்துவ காட்டிக் கொடுக்கட்டும். என்னுடைய வாழ்க்கை இயேசுவோடு கூட இருந்தவன் என்று சொல்லி காட்டிக் கொடுக்கட்டும். இந்த அடையாளத்த கண்டிப்பா நம்ம கடைப்பிடிக்கிறோம்னாக்கா, கிரேட். உண்மையாவே சொல்றேன். உண்மையான ஒரு அடையாளங்க. ரொம்ப ஒரு நம்போ ஒரு பெரிய பணம் குடுத்து கூட வாங்க முடியாது. ஏன்னா, அது நம்ம உள்ளத்திலிருந்து வருகிற அடையாளங்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து வருகிற அடையாளங்கள். இந்த அடையாளத்த நம்ம எங்குமே, எங்குமே பிக்ஸட் டெபாசிட்ல போட்டோ, அல்லது பெரிய பெரிய பணத்த குடுத்தோ, பெரிய பெரிய சொத்த குடுத்தோ வாங்கவே முடியாது. இது எல்லாமே நமக்குள்ள இருந்து வருகிற அடையாளங்கள். இயேசு கிறிஸ்து அப்படிதான் வாழ்ந்தார் இந்த உலகத்துல. ஒரு பெரிய தாழ்மையானவராக, அன்பானவராக, இரக்கமுள்ள தேவனாக, கிருபை உள்ள தேவனாக வாழ்ந்தார். அந்த அடையாளத்த நாமும் கடைப்பிடிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில. அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல நீர் கற்றுக் குடுத்த காரியங்களில நாங்க கற்றுக்கொண்டு, பேதுருவைப் போல எங்களையும் பார்த்து சொல்லட்டும். இயேசுவோடு கூட இருந்தவங்க, இயேசுவுக்காக வாழ்ந்தவங்க, இவங்க பேச்சு இயேசுவ பத்தி தான் இருக்கும் என்ற அடையாளத்த நாங்க இந்த உலகத்துக்கு உண்மையே காட்டிக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உம்முடைய கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே அந்த அடையாளங்கள நாங்க கேட்கிறோம்ப்பா. எங்களுக்கு வேணும். எங்களுக்கு உணர்த்துங்க. கெட்ட அடையாளங்கள் எங்க பேச்சுனால, எங்க ஊர வச்சு, எங்க ஜாதிய வச்சு, ஆண்டவரே இப்படி காட்டுற அடையாளங்கள் எல்லாம் நாங்க என்ன இவ்வளோ நாள் நாங்க காட்டிட்டு இருக்கிறோம். மன்னிச்சுடுங்க. அந்த மாரி வேண்டாம்ப்பா. உம்ம காட்டிக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா, மற்றவங்களுக்கு நீங்க கண்டிப்பா அனுப்பி கொடுங்க. ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கண்டிப்பா இந்த வசனங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்க விசுவாசிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க் யூ சோ மச்.